ஆன் பண்ணுங்க. ஸ்லோவாக ஓட்டுங்க, அப்படியே நம்மள்ட்டே அங்கே காம்பவுண்ட்லாம் தாண்டாதீங்க. கரெக்டாக போகிறேண்ணா? நான் அதை பார்க்கவே இல்லை, உங்களை தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கங்க ப்ரோ. த்ராட்டில் வந்து ப்ரோ ஒரு 20க்குள்ளே வச்சா கொஞ்சம் ஸ்லோவாக போகும்ல? அப்போல்லாம் கிடையாது, நீங்கள் அதை பார்த்து ஓட்டாதீங்க. எனக்கு ஸ்லோ ட்ரோன் உங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத தான் நீங்கள் நோட் பண்ணணும். த்ராட்டில் வேல்யூஸ்லாம் பார்க்காதீங்க. மெயின் ஓஎஸ்டி வந்து பேட்ரி, இந்த சேட்டிலைட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் தான். நம்ம பின்னாடி போகாதீங்கன்னா அங்கே தான் போகிறீங்க. ஒயரை தாண்டுறக்கா அப்படி போகணும். இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள். கேமராவில் ட்ரோன் தான் ஒன்றும் தெரியல. வாங்க வாங்க. கான்ஃபிடென்ட்டாக ஆனால் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஓட்டும்போது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கக்கூடாது. என்ன இதை பொறுத்தவரைக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் ஓட்டுறதுக்கு. அது இல்லை ப்ரோ, வண்டி அதான் எல்லாம் ஓட்ட தெரியாமல் எல்லாம் தெரியுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே தெரியுன்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும்போது அது ஒரு மாதிரி சொதப்பிடும். நான் உங்களை மட்டும் தான் எடுக்கிறேன், ட்ரோனு தெரில. ட்ரோன் வியூ இதை ஒரு சைட்லேயும் அதை ஒரு சைட்லேயும் போட்டு. பேட்ரி எவ்வளோ இருக்குது? 3.91. ரொட்டேஷனே தான் ப்ரோ பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் அப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஸ்ட்ரைட்டாக எது வரலையோ அதை ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வந்து பார்க்குறேன், ரொட்டேஷன் அதிகமாக பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக போங்க அந்த வழியில். ரோடே ஒரு இதாக வச்சுட்டு ரோட்டில் போயிட்டு ரோட்லேயே திரும்புங்க. ட்ரோனோட சென்டரும் கொஞ்சம் தப்பாக இருக்குன்ற மாதிரி இருக்குது ப்ரோ. அது மட்டும் கொஞ்சம். அதெல்லாம் சென்டர் தப்பாக வாய்ப்பு இல்லை. இல்லை நான் ஓட்டும் போது மட்டும் ஸ்ட்ரைட்டாக போகுது, நீங்கள் ஓட்டினா மட்டும் தப்பாக இருக்குன்றீங்க. எப்படி அது? பக்காவாக இருக்குது ட்ரோனு. ட்ரோன் பக்காவாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஓட்டின இதை வச்சு சொல்கிறேன், கரெக்டாக இருக்குண்ணா. எல்லாமே பக்காவாக இருக்குது. ட்ரோனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது. இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிட்டோன்னா பக்காவாக ஓட்டிடுறேன். மழை வேறு போட்டு தட்டுறது இன்னும் கதை. ஆனால் இதை ஓட்டுறது கிட்டத்தட்ட 6 மாதமா 1 வருஷமா 5 மாதம் இருக்குது. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஏன் ப்ரோ? உங்களை மட்டும் எடுக்கும் அப்படியே ஓட்டும் முடிவுறது இருக்கட்டும். ஏன்னா ட்ரோன் தெரியல, உங்களை தான் எடுத்துகிட்ருக்கேன். ட்ரோன் எடுக்கல நான். ஓடட்டும் நீங்கள் அப்படியே ஃபுல்லாகவே எடுங்க. நம்ம இப்போ நான் ட்ரோன் வந்து ஸ்லோ பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? அப்படியே பிச்சு கம்மி பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ நான் வந்து பிச்சு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கம்மி பண்ணோம், பிச்சு ஹவர் பண்ணி பார்க்குறேன். நம்ம கிட்ட எடுத்து வந்து ஹவர் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஹவர் பண்ணால் வந்து பின்னாடி போயிருமோன்னு. இல்லை அது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைடு பிச்சு ரோலு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ எவ்வளோ ஹைட்டில் இருக்குது? கீழே தான் இருக்குது, ஒரு 3 ஃபீட்டில் இருக்கும். ட்ரோனோட இது பேட்டரி அளவு 3.79. அப்படியே வாங்க கிட்ட, அதுதான் ஆவரிங்க. சூப்பர். அப்படியே ப்ரிசிஷனாக இருக்குது ப்ரோ.
ஹைட்டு எவ்வளோ இருக்குது இப்போ? ஹைட் இருக்குது, அதிகமாக இருக்குது, 10 வரைக்கும் மேலே இருக்குது. நீங்கள் இப்போ கம்மியாகிடுச்சு. எனக்கு அந்த ஹைட்டும் வைக்கணும் ப்ரோ. ஓவர்லேயில் ஹைட் இல்லாமல் எனக்கு ஓஎஸ்டியில் தெரியல. நீங்கள் அதெல்லாம் எப்பயுமே பார்க்காதீங்க. உங்களுடைய அதாவது கார் ஓட்டும் போது ஒரு லெவலுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், மார்க்கிங்கு இந்த லாஜிக்காக பார்க்குற விஷயத்தெல்லாம் மறந்துடுவோம். நம்மளோட இன்ஸ்டிங்ஸ்ட்டை தான் நம்புவோம். நம்ம ஒரு லெவலுக்கு மேலே போனால் இந்த கேப்பில் போகுமா போகாதா, அந்த மாதிரி ஓட்டினீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஓட்ட முடியுன்றோன்னு. அதனால் நான் என்னோடய அட்வைஸ் என்னென்னா அது வச்சுக்கோங்க. பட் ஆனால் அதை நம்பி நீங்கள் லேண்டிங்கோ இது எதுவுமே வந்து பண்ணாதீங்க. அது நான் இதுக்கு தான் இனிஷியலுக்காக தான் சொல்கிறேன். இனிஷியலேருந்தே அந்த ட்ரெயின் பண்ணுங்கன்றேன். நீங்கள் ஒரு ஓட்ட இல்லையோ ஆங்கிள் மோடே நான் தொட விட மாட்டோம். ஏன்னா ட்ரோனு இது எஃபிவி ட்ரோனுன்றது ஆக்ரோ தான். அதை போட்டுக்கிட்டு திரும்ப டிஜே ட்ரோன் மாதிரி ஆங்கிள் மோடில் ஓட்டணும்னா டிஜேயே நம்ம வாங்கி ஓட்டிக்கலாம்ல. பக்கத்தில் போனால் ரொம்ப செம்மையாக இருக்குது. தூரத்தில் போனால் அந்த ஒரு ஃபீல் இல்லை. ஏதாவது ஃபீல்டு பக்கத்தில் போனால் அப்படியே வேறு லெவலில் இருக்குது. ப்ரோ 3.68 வந்துருச்சு. அப்படியே வாங்க நம்மள்கிட்ட. அவ்வளோதான். இப்போ அப்படியே ஏன்னா நீங்கள் இறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுன்றதுனால இப்போயே வந்துடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 3.5 வந்துட்டிங்கன்னா எங்கே இருந்தாலே ஒரு சட்டுன்னு ஒரு க்ரூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மக்கிட்ட கொஞ்சம் கிட்ட வாங்க. அப்படியே சூப்பர் லேண்டிங் ப்ரோ. சூப்பர் லேண்டிங். பக்கத்தில் லேண்ட் பண்ண தான் வர மாட்டேது. அது கொஞ்ச நாள் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை. இப்போ லேண்ட் பண்ண எடுத்துகிட்டே வந்துடுறேன். இருங்க, இங்கேயே எடுத்துக்கலாம். அப்படியே ரிமோட் கொடுங்க. நம்ம மாப்பிள்ளையை போட்டு இங்கேயே பேட்ரி வேறு இது கம்மியாக இருக்குது. ஓகே தானே? இதை அப்பப்போ க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் உங்களுக்கு சொன்னோம்ல. இது மொத்தத்தில் நீங்கள் கழட்டி திரும்ப ரீஅசம்பிள் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். ஓகே. ஏன்னா இன்கேஸ் உள்ள மண்ணெல்லாம் போகுது அப்படின்னா நீங்கள் தான் க்ளீன் பண்ணணும்.